இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல நம்ம சூர்யா வந்து ரொம்ப ஹேப்பியா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம கௌதம் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மகா வந்து டென்ஷன் ஆகி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைம்ல அவர் பேசுறாரு, நான் பண்ணலாம் தப்பு தான், ஆனா அதுக்காக நீ ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுலேயே சொல்றாரு. காலையில பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வீட்டில் வந்து இங்கே இருக்கும்போது மகாவும் இங்கே வந்துடுறாங்க. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நல்ல மருமகனா நீங்க நடந்தீங்கன்னா என்னை எப்படி மகளை வந்து வீட்டில் இருக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி மகா சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி அனாமிகாட்ட வந்து இந்த அழகி இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க மேலும் மேலும் கோபம் அடைகிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து சூர்யா வந்து மேனேஜர் மூலியமா ஒரு 10,00,000 வந்து மகாவுக்கு குடுக்குற மாரி பிளான் பண்ணி குடுத்துருக்காரு. என்னங்க நான் டிசைன் பண்ணது இன்னும் லைனுக்கே வரல. அதுக்குள்ள 10,00,000 நீங்க தர்றீங்க அப்படிங்கும்போது, அதனால ஒண்ணும் இல்லங்க. உங்க டிசைன் ரொம்ப புடிச்சு போச்சு. நான் மார்க்கெட்ல அத குடுக்க போறேன் அப்படின்ட்டு அவரு சொல்லிர்றாரு. இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மகாவுக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. நல்லா கவனிக்கிறாங்க நம்மள. ஒரு லேபர்ன்னு கூட கண்டுக்கிறாம அப்படின்ற மாரி அவங்க அதாவது ஒரு ஸ்டாஃபா கூட நினைக்காம ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து அங்க வேலை பார்க்குற பாட்டி வந்து சொல்றாங்க, "இங்க இருக்கிறவரு ஓனர் இவரு, இவர் மேனேஜர் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப எப்பயுமே வந்து சூர்யா வந்து மகாட்ட வந்து பேசிட்டு இருக்க அந்த நம்பர்லயே ஃபோன் பண்ணி, "உங்கள நான் நேர்ல பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூர்யாவுக்கு ஷாக் ஆகி போகுது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல.